அடுத்தது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 4. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவனா யாரு? பூமிக்கு கொடுக்கப்பட்ட அசுத்த ஆவி, அவன் தான் தேவன். அவன் சொல்றான், என்ன பண்றானா, அவர்களுடைய மனதை குருடாக்கி. தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க வெளிச்சம் பெறக்கூடாதபடி, பரிசுத்தமா வாழக்கூடாதபடி, ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி, வேதத்தை உட்கொள்ள கூடாதபடி, வேதத்தின்படி நடக்க கூடாதபடி உங்க வாழ்க்கையை குருடாய் மாற்றி வைத்திருப்பான். Spirit blinds people from seeing the truth of the Christ. ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்க வந்தாவே உங்க இருதயத்தை மாத்துவான். Will not be able to pray. இந்த சத்தியத்தை கேட்க முடியாது. Will not be able to hear the promise. உன் இருதயத்துல வெளிச்சத்தை கொடுக்காதபடி தேவன் தான் வெளிச்சம் உன் இருதயத்தை இருளாய் வைத்திருப்பான். And heart will be full of darkness. கண்கள் கூடாய் வைத்திருப்பான். Eyes will be blind. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென். Will only say that, மன்னிப்பு, பாவ மன்னிப்புனா உடனே. இதே இங்கேந்து போன உடனே உன்ன மாதிரி ஒரு டுபாகூர் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. As soon as we leave the church, we will be a sinner. சர்ச்சு வேற பாஸ்டர், பிசினஸ் வேற பாஸ்டர். பிசினஸ்ல முன்ன பின்ன இருக்கணும் இல்ல. ஒன்னால ஒருத்தர் வந்து பொய் சொல்லி ஒருத்தர் ஏமாத்துறன்னா கர்த்தர் உன் கூட உன் பிசினஸ் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்களா? உன் வெளிச்சத்தை அப்படியே இருளாக்கிட்டு ஆசையை காட்டி, இச்சையை காட்டி, பாவத்தை காட்டி, அவன் வேலை என்னன்னா உன்னை இருளாய் வைத்திருக்கும்படியாக. நான் சொன்ன இந்த 5 காரியமும் இந்த இருளை உண்டு பண்ணும். All the 5 things will create காணப்படும். சமாதானமே இருக்காது. There will be no peacefulness in your family. வார்த்தையை கேட்க முடியாது, வார்த்தையின்படி நடக்க முடியாது. You will not be able to walk in the Christ. ஒரு கணவன் மனைவி வீட்டுல சண்டை. There is a problem in a family. கணவன் சொல்றாரு, இனிமேல் நான் இந்த பொண்ணுகிட்ட வாழ மாட்டேன். And the husband is saying that he will not live with the wife. 2 பேர் மேல தப்பு இருக்கு. And there is the mistake in both of the sides. இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்? Whom should I support? நான் நம்மட்ட சொல்றேன். And I told that women, உன் கணவர் தப்பே பண்ணாலும் நீ அவரை அனுசரிச்சிட்டு போ. இதான் வேதம் சொல்லுது. Even if your husband does it பாஸ்டர், problem, you have to adjust என் it. கணவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க பாஸ்டர். And she told that நீங்க I am ஒரு supporting. ஆண்ன்றதுனால ஒரு ஆணுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நான் ஆணுக்காக இல்லம்மா, உன் வாழ்க்கையை நான் பாக்குறேன். இன்னைக்கு நீ விட்டு கொடுத்து பாரு, உன் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் உங்க கணவருக்கு நான் சப்போர்ட் பண்றதுனால இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. என்னையே பாஸ்டர் குற்றம் படுத்துற, என்னையே மாற சொல்றத அவரை ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாருன்ட்டு என் மேல கோவம். And the woman became angry with me. என்னன்னா தன்னுடைய சுயம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய ஆசைகள், இந்த உலகத்துல நடக்கிறது ஆணுக்கு பெண் சமம், the equality, இப்படி தவறான காரியத்தை சொல்லி சொல்லி வேதம் மறைக்கப்பட்டிருக்கு. நான் பெண்கள் அடிமை கிடையாது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆணுக்கு துணை தான் பெண்ணு தவிர பெண்ணுக்கு துணை ஆணு கிடையாது. நீங்க என்னதை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் வேதத்தை மாத்த முடியாது. தேவன் ஒரு குடும்பத்துக்கு ஆண்களை தான் தலையா வைத்திருக்கு. எந்தெந்த குடும்பத்துல பெண்கள் தலையா இருக்கீங்களோ அந்த குடும்பத்துல அடுத்த ஜெனரேஷன் இல்லாம போய் நிற்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, கம்பீரமா நிக்காது. கஞ்சோ குழோ அந்த கணவனுக்கு அந்த மனைவி என்ன இருந்தாலும் அந்த கணத்தை கொடுக்க 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 அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதை நான் சொன்னேன்னா சபைக்கு 2 பேர் வரமாட்டாங்க. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு சமம். நான் சொல்றேன், வேதத்துக்கு நான் புறம்பா இல்லை. ஏன் கண்கள் உண்மையாய் குணசாலியான ஸ்திரீ வேதத்தை படிக்கிறான்னா அவங்க கண்கள் வெளிச்சமா இருக்குன்னா விட்டு கொடுப்பாங்க. நல்ல கவனிக்க, சில நேரத்துல அமைதியா போறதுனால, சில நேரத்துல விட்டு கொடுக்கறதுனால நீ தோற்று போனவளோ, நீ வேஸ்டா போனவனோ இல்ல, பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. எந்தெந்த இடத்துல உன் குடும்பத்துல விட்டு கொடுக்கறியோ உன் குடும்பத்தை உன் கர்த்தர் உன் கைகள்ல கொடுத்திருக்கிறாரு அர்த்தம். காலத்துல எங்கேயும் இல்ல, உன் கைகளுக்குள்ளதான் உன் கணவனுக்கு உன் பிள்ளைங்க. ஐயோ நான் கணவனை என்னப்பா சொல்லுவாங்க சில பேர், ஏன்பா உன் மனைவிக்கு அடிமையா இருக்க? மனைவி சொல்லு கேட்கிறேன், நான் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்குறேன் என்னன்னு அர்த்தம்? என் மனைவிய நான் என்ன பண்ணிருக்கேன், என் கண் உண்மையான்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்களோ மனைவியை கண்ட்ரோலா வச்சிருக்காங்க அர்த்தம். கணவனுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்குறோம், கணவனை கண்ட்ரோலா வச்சிருக்காங்க அர்த்தம். நல்லா வாழுகிற கணவன் மனைவி வீட்டுல சண்டை இருக்குமா? இருக்காதா? சண்டையில கிழியாத சட்டே இல்ல, சண்டை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா சண்டை இருக்கும். அந்த சண்டை ஒரு அன்பாய் ஒரு மோதல் ஏற்படுகிறதுனா அதுல காதல் வரும். நான் கணவன் மனைவி வாழ்க்கையில சொல்றேன். பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கலாம். மோதல் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல அதிக அன்பு வரும். நான் கணவன் மனைவியா வாழ்றேன், அதனால நான் சொல்றேன், எங்க வீட்டுல எங்களுக்கு 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வரும்பொழுது அடுத்த நாள் இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்ப சண்டை வந்தாதான் நான் சொல்லுவேன், சண்டை வந்தது நல்லதுமா, இன்னும் அன்பை புரிஞ்சுக்கிட்டு.
சண்டை வந்ததுனால இன்னும் என் அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டு. கர்த்தர் அந்த தீமையோ அந்த நெருக்கத்தை வச்சிருக்கதா இன்னொருத்தர் புரிஞ்சு கொள்வதற்கு. God has kept some things to understand. நாங்க கணவன் மனைவியா வாழ்றதுனால நான் இந்த அட்வைஸ் பண்றேன். I'm advising you because I'm living with a family. நிறைய நேரம் நானே திட்டுவேன். Many times தப்பு யார் மேல இருக்கும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னா many times I would have done the fault. விடுன்றேன். அவங்க ஏதாவது பண்ணிட்டானா அவ்வளவுதான், பிடிச்சி அன்னைக்கு சண்டை உண்டல ஆக்கிடுவேன். உடனே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எங்க பாஸ்டம்மா சொல்ற என் பொண்ணு பையனும் சொல்றாங்க, அப்பா பண்ணா மட்டும் நாங்கெல்லாம் கம்முன்னு இருக்கணும்ல அப்படின்றாங்க. பாருங்களேன், அவர் பண்ணிட்டாரு கம்முன்னு இருப்பாரு பாருங்க. இதுவே உடனே அடுத்த வார்த்தை இதை சொல்லுவேன், இதுவே நாங்க பண்ணியிருந்தா ஏதோ போட்டு உடைச்சிருந்தோ இல்ல நான் தண்ணியை தட்டி விட்டுருந்தேன்னா இந்நேரம் பசங்க தட்டிருந்தா 2 பேர் டம்முன்னு அடி வாங்கியிருப்பாங்க. நான் தெரியாம தட்டி விட்டேன்னா உடனே அவங்க 2 பேர் பத்தியா அவர் தட்டி விட்டா மட்டும் அப்ப நான் அடிக்கணுமாடா. சில நேரம் என் மனைவிகள் sometimes my wife would say தப்பு நான் பண்ணிருப்பேன், ஆனா நான் பேசாம இருப்பேன். I would have done the அவங்க வந்து என்கிட்ட mistake சாரி கேட்பாங்க. and she'll ask sorry for me. பேசிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க தப்பு பண்ணுவீங்க, நான் சாரி கேட்கணும். இப்ப இவர் இப்படிதான் மோசம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. நீ இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. We have no புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டா பரவாயில்ல. இதுல யாரு முரண்பட்டு நின்னா யாருக்கு லாபம்? உனக்கு யாராவது ஒருத்தர் வந்து மாலை போட போறான், நீ வந்து கரெக்டா நடந்துட்டமா, நீ உன் நியாயத்துல நிலை நிறுத்திட்ட, உனக்கு மாலை மறுவாத போட்டு குடும்பத்துல 4 பேர் ஏதாவது பாராட்டு விட வைக்க no one will honor you for your stubbornness. எங்க குடும்பத்துக்குள்ள பெருமையோ இல்ல கௌரவத்தை பாக்குறியோ நீ சீக்கிட்டு போகும். தேவனை நீ தேட 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 அங்க அன்பு வரும். விட்டு கொடுக்க மீண்டும் சொல்றேன், நீ விட்டு கொடுக்கறதுனால இறங்கி போறதுனால நீ தோற்று போனவள் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற. எந்தெந்த குடும்பத்துல நீ விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறியோ நீ அங்க ஜெயிச்சுட்டே இருக்கன்னு அர்த்தம். முதிர் வயதுல உன் கணவன் உன் கையில இருப்பாங்க. இன்னைக்கு பெருசா ஆட்டம் போட்டவங்க எல்லாம் அப்படியே நிப்பாங்க. ஏன்னா நீ அன்னைக்கு விட்டு கொடுத்த இன்னைக்கு உன் குடும்பம் உன் கையில. இன்னைக்கு ஏன் கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் கூட வாழ முடியல, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றாங்க. காரணம் என்ன? சத்தியம் கேட்கறது இல்ல. அந்த கிருபை என்ன அன்பு சேர்க்குது. ஒருத்தர் மேல எனக்கு எல்லாம் செல்வாக்கு ஆசீர்வாதம் இப்படி போறாங்க தவிர விட்டு கொடுக்கணும், பாவம் மன்னிப்பு, அன்பு காட்டணும் இந்த இடத்துக்குள்ள வராதனால உனக்காக அவர் விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கணும்ல. சத்தியத்தை படிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்தது இந்த காரியம் என்ன பண்ணுன்னா பண ஆசை. இந்த 6 பிரச்சனை முன்ன சொன்ன அந்த 6 ஆவிகள் உள்ள போக ஆரம்பிச்சுன்னா பண ஆவி உள்ள வரும். இவன் இருக்கான் பாத்தீங்களா, 12 சீடர், அதுல ஒருத்தனை பிடிச்சாரு. 12 பேருக்கு பண ஆசையை உண்டு பண்ணிருக்கோம். இவங்க எல்லாம் ஜெபிச்சு இருந்தாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிப்பாங்க. எங்க குடும்பங்கள்ல ஏதாவது சீக்கிரம் பணக்காரங்களும் சீக்கிரம் பிரச்சனை சால்வ் பண்ண யாரா ஏமாத்தினா போதும். முதல்ல போய் எங்க சபையில ஒரு குடும்பம் உண்டு, there's a family in the church, பேர் சொல்ல விரும்பல. அந்த குடும்பம் வந்து கரெக்டா போய் அந்த பிரச்சனையில போய் மாட்டிப்பாங்க. நான் சொல்லுவேன், சிஸ்டர் இது வேணாம், இது ஏமாத்துறாங்கனாலும் இல்ல பாஸ்டர் ஒரு உதவி கிடைச்சா சர்ச்சுக்கு நல்லா இருக்குமே, போய் மாட்டிக்கிட்டு அவன் ஏதாவது கொடுக்குறான் ஏதோ கொடுக்குறான் கரெக்டா போய் மாட்டுவாங்க. நானும் அந்த அம்மாவை 8 வருஷமா பாக்குறேன். 8 வருஷமாவும் வருஷம் ஒரு பிரச்சனையில மாட்டினே தான் இருப்பாங்க. Every single year they will get scammed. அவங்களால அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா பண ஆசைன்னு சொல்ல பிரச்சனை சால்வ் ஆகாதா, ஒரு பிரச்சனை மாறாதா. They are just waiting for a problem to solve. லோனு 5 லட்ச ரூபா லோன் உனக்கு வாங்கி தரேன், 3 லட்ச ரூபா மானியம் 2 லட்ச ரூபா கட்டினா போதும், ஒரு 10,000 ரூபாய் இப்ப கொடுத்தீங்கன்னா உனக்கு லோனு கிடைக்கும். 2 லட்ச ரூபா கட்டினா போதுமா? 3 லட்ச ரூபா 10,000 தானே, சும்மா கொடுத்து பாப்போமே. எப்போ ஏதோ இருக்கு ஏதோ ஆசை காட்டுறாங்கன்னா எங்கெல்லாம் ஆசை காட்டுறாங்க அந்த இடத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். உனக்குன்னு கத்தர் வச்சா அது எங்க இருந்தாலும் ஓடி ஓடியாது, அது அணை போட்டு வச்சாலும் தேடி வரும். இந்த காரியங்கள் பண ஆசை உண்டு பண்ணும். யூதாசுக்கு பண ஆசை உள்ள வந்து கடைசியில மரணித்து போயிருந்தா. நல்ல வேலையில இருப்பாங்க, இந்த வேலையை விட்டு வேற வேலை செய்யலாம். வேலை வேணாம், நான் பிசினஸ் பண்ண உடனே பணக்காரன், வேலையை விட்டு பிசினஸ் போ இருக்குது. 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் கிடைக்கிறது, நல்ல 10 வருஷம் ஒழுங்கா இருக்க வேலையை விட்டுட்டு ஒரு 2,000 ரூபாய் வேலைக்கு ஆசைக்கு வேலை போவ, அந்த வேலையில 2 மாசம் கூட இருக்க மாட்டேன். இந்த வருஷத்துல பழைய வேலையில கம்மி சம்பளமா இருந்தாலும் பல வருஷம் இருந்திருப்பேன். எடுக்கிற முடிவு தெரியல, கரெக்டா எடுக்கலாமா இது பண ஆசை என்னன்னு தெரியலையே. வட்டிக்கு வாங்கி நம்ம செயின் வாங்குறோமே, லோன் போடுறோமே, சீட் எடுக்கிறோமே,
எல்லாரும் சீட்டு எடுத்தா நல்லா இருக்காங்க, நானும் சீட்டு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சீட்டு போடுறது, ஒரு தீபாவளி பண்டு போடுறது, அப்புறம் நாமத்தை போடுறது, அப்புறம் எங்கேயோ ஓடி ஒளியுது. இந்த பெண்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. The women will not be. கொஞ்சம் 4 பேருக்கு தெரிஞ்சா போதும், அந்த சுய உதவி குழுல வந்து தலைவியா போட்டா போதும், 4 பேர் இருக்கிறாங்க, அப்போ சீட்டு போட்டா 10 சீட்டு எடுத்தா நம்மளுக்கு ஒரு சீட்டு உண்டுல்ல, அப்போ ஒரு சீட்டு பிடிப்போமே. அந்த திறமை உள்ளவங்க தான் காசை கரெக்டாக வாங்க முடியும். காசை வாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, யாரா ஒருத்தர் ஏமாத்திட்டு நீ போட்டு வர்றதை போட்டு நீ கடனுக்கு மட்டும் உட்காந்துருக்கணும். உன் வீட்டில் 4 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பண்டு போடுறேன்னு இந்த பண்டுல வந்து என்னன்னே தெரியாம நிறைய பேர் பண்டு பிடிக்கிறது. ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கினா பட்டாசு கொடுக்கலாம், இது வாங்கலாம். உண்மையா வட்டிக்கு 10 காசு வட்டி 15 காசு வட்டிக்கு விட தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பண்டுலாம் போட்டா செட் ஆகும். ஒன்னும் தெரியாம நீயும் பண்டு போடுறன்னு போட்டினா நாளைக்கு நீ ஜெயில் உள்ளதான் உட்காரும். நான் உன் மேல 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன ஆசை, பண ஆசை. Because of greed. இது நல்லதா கெட்டதா நீங்க நிதானிக்க முடியாது. அந்த சூழ்நிலை வரும்பொழுது You will not be able to உங்க நெருக்கம், உங்க தேவைகளுக்கு ஏதாவது பண்ணி குடும்பத்தை காப்பாத்தலாமே. You will only have the situation to. சரி, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா தப்பா தெரியல, இந்த வேலையை விட்டு நின்னு வேற வேலைக்கு போலாமா? Can I quit the job and go to the next பெஸ்ட் job? வேலை கிடைக்குது, இது போலாமா? Can I go to the next job? சில வேலை நல்ல வருமானம் இருக்கு, ஆனா கத்த சித்தல அந்த வேலையில 1 மாசம் கூட வேலை செய்ய முடியாது. If God is not willing, you எடுக்கிற முடிவு கரெக்டா தப்பா? We don't know whether the இந்த மாதிரி டைம்ல தான் in these times நீ ஜெபிக்கணும். இது ஒரு பண ஆசையா கூட இருக்கலாம். It may be because of the spirit of 0%ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுக்குறாங்க. இப்ப டிவி கொடுக்குறாங்க, போனு கொடுக்குறாங்க, நல்லா இருக்க போனு, ஐபோனு டிஸ்கவுண்ட்ல வருதே வாங்கலாமே, தீபாவளிக்கு வருதே வாங்கலாமே, 24 இன்ச் நான் 54 இன்ச் வாங்கலாமே. பண ஆசை இன்னைக்கு பெருமையில விட்டுதான் மாட்டிப்போம். அவ சீட்டு போட்டா நானும் போடுறேன், அவங்க கடன் வாங்குறாங்க நானும் கடன் வாங்குறேன், அவ சின்ன வியாபாரம் பண்றேன் நானும் ஒரு இட்லி கடை வைக்கிறேன், நானும் மாவு கடை வைக்கிறேன், நானும் என்ன பண்றேன் 2 டைலர் வாங்கி தைக்கிறேன். கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த பண ஆசை, பணம் எல்லா காரியத்திற்கும் வேற இருக்கும், ஆனா தேவன் கொடுக்கிறது அது ஆசீர்வாதமாய் மாறும். இது கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பண ஆசை இருக்கா இல்லையா? You have to first identify. தேவை வேற, ஆடம்பரம் வேற. Need is different. என் பிள்ளைய படிச்சு பெரிய ஆளா ஆக்கணும். ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு, 10,000 ரூபாய்க்கு இருக்கு. There is school for 1 லட்சம் ரூபாயும் கான்வென்ட் தான், 10,000 கான்வென்ட் தான். There are என் பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், டியூஷன் நீ வீட்டுல உட்காந்து நல்லா சொல்லி கொடு, ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புங்க. இல்ல இருக்கிறதே டாப்பா அனுப்பணும். நான் பண்ண தப்பு, என் பொண்ணு நான் வேலை செய்யும் பொழுது இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல் சர்ச் பார்க், அந்த ஸ்கூலை பார்த்து ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூல்ல போய் நான் ஒரு கம்பெனியில, கேம்லின் கம்பெனில அந்த ஸ்கூல்ல போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ஸ்கூலுக்குள்ள போனேன். It was very tough to get appointment to the school. போகும்போதே பார்த்தா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள பார்த்தேன். I saw many actors in the school and I decided my daughter should இல்லாத என் புள்ளை படிக்க ஸ்கூல்ல சேர்த்துல இன்னைக்கு வரையும் கஷ்டப்பட்டு இருக்கோம். Till now I am struggling. நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு டூருக்குன்னு போனோம்னா எங்களை இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு மேலே இட்டுன்னு போனதில்லை. அவங்க ஸ்கூல்ல போன வாரம் ஃபுல்லா சோகமா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை எங்க டூருக்கு போயிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, நாசாவுக்கு. அது அவங்க கிளாஸ்ல எத்தனை பேருமா? பாதி பேர் போயிருக்காங்க. சில ஸ்கூல்ல ஒரு 4-5 பேர் தான் போவாங்க. இவங்க ஸ்கூல்ல முக்காசி எல்லாம் அங்கேருந்து போட்டோ போடுறாங்க. நான் இட்டுட்டா போக முடியும்? ஃபீல் பண்றதுக்கு வைஃப் சொல்றாங்க, படிக்க வைக்கிறீங்களா, செலவு பண்ணி தான். இதுவே இங்க இருக்கிற ஸ்கூலு பக்கத்துல என்ன முருகதனி ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்தா அவங்க கேட்குற டூருக்கு நம்ம பிள்ளை தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். அவங்க எங்க போனாலும் 5000 போன கொடைக்கானலுக்கு போனா 20,000 ரூபாய் கேட்குறாங்க. அந்த பிள்ளை தகுதி இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. எனக்கு இது கரெக்டா முடிவு பண்ண. 2வது என் பிள்ளைய சேர்க்கும் போது உஷாரா இருக்கணும்ட்டு என்ன பண்ண, இருக்கிறதுல மிடில் ஸ்கூல்ல போய் என் பையனை போய் சேர்த்து விட்டேன். அவனுக்கு அது பெஸ்ட் ஸ்கூல் தான். ஆனா கம்பேர் வித் அவன் மேல நான் இதுவே அவனை ஃபர்ஸ்டா படிக்க வைக்கிறேன்னா இன்னும் பெஸ்டா இருக்க ஸ்கூலை பார்த்து வச்சிருந்தேன். இப்ப என்னால என்ன பண்ண முடியல. இது நான் உஷாரா நல்லா இல்லையா கெட்டதா? அவன் கேள்வி கேட்பான், என்ன மட்டும் ஏன் படி பண்ணேன்னு. அவனுக்கு வேற விதத்துல நான் கொடுக்கலாம். அவன் ஆசையை வேற தீர்ப்படலாம்ல. என்னால என்ன பண்ண முடியும்? என் பிள்ளையை நான் சமாளிக்க முடியல. என்னன்னா என் ஆசைக்காக அந்த பிள்ளைக்காக நான் கடத்துல போய் உட்காரணும். சிம்பிள். இதுதான் நம்ம எடுக்கிற காரியம். காலேஜில் படிக்க வைக்கணும். ஒரு குடும்பத்துல போய் அந்த பிள்ளைய பெருமைக்கு அவங்க வீட்டுல டாக்டர் படிக்க வச்சாங்கன்னு 3 பிள்ளையும் எத்தனை பேர் எங்க பண்ணிட்டாங்க?
நைஜீரியாவில் போயிட்டு டாக்டருக்கு படிக்க வைக்க அமைச்சிருக்காங்க. ஒருத்தர் அதில் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார் கணவர். In the family, வருதெல்லாம் கடனு. they only had debts. 3 பிள்ளைல இப்ப ஒரு பிள்ளை தான் படிச்சிருக்கு, 2 பிள்ளை படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கு. And other 2 children are not studying. தேவ சித்தம் இல்லை. This சரி, is இது not ஆசை. God's will. என்ன ஆசை? பண ஆசை. என்ன ஆசை? We have to find out what இது ரொம்ப ஒரு குடும்பத்தை சீர்கெடுக்கும். ஸ்கூல் This சேர்க்கும் போது, destroys a காலேஜ் family. சேர்க்கும் பொழுது school. ஒன்றும் இல்லை. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வருது, நீ எந்த கடையில் போய் நீ துணி எடுக்க போற? திறமை உள்ளவங்க சாதா கடையில் போய் கூட நல்ல டிசைன் எடுக்க உனக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதுக்கு விலை தேவையில்லை. உனக்கு ஃபிட்டாக இருந்தால் அது எது இருந்தாலும் அழகாக இருக்கும். இல்லை எங்கே போய் பெரிய பெரிய கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாலும் அது 10,000 ரூபாய் இருக்கும், அது உனக்கு நல்லா இருக்கு. எங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு In the early days, we didn't have நான் என்ன money. பண்ணுவேன், இந்த மாதிரி கோட்டெல்லாம் வாங்கினா வெளியே வாங்கினா இந்த கோட்டு 12,000 ரூபாய். It used to be very இந்த expensive. கோட்டு எங்க 1000 ரூபாய்க்கு கிடைக்கும் தேடிட்டு இருக்கோம். And you used to find where the இது coat. வெறும் சட்ட துணி வாங்கிட்டு ஒருத்தர் தைக்க தெரியாதவன கோட்டை என்ன பண்ண, எனக்கு தைச்சு கொடுன்னு சொல்றேன். கோட்டு தைச்சா 4000 ரூபாய், இது அவன் 800 ரூபாய்க்கு தைச்சு கொடுத்தான். மொத்தமே எனக்கு எவ்வளவு முடிஞ்சிச்சு? 1500 ரூபாயில முடிஞ்சிச்சு. ஆனா இது போட்டா எவ்வளவு வேல்யூ? ஆனா இல்ல, நான் போய் இந்த ரைமான் ஷூட்டிங்ல அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அலப்பறம் இருக்கும். If we go to the wedding, பார்டர் நல்லா இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பார்டரை வச்சு அனுப்பு, ஃப்ராக் வச்சுட்டு இருக்கு. எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளைக்கு ஃப்ராக்கு தான் போடணும்னு அடம் முடிச்சாங்க. அந்த பிள்ளை கட்டக்கரப்பா இருக்கு. மேக்கப் இங்க போட்டாங்க தவிர காலுக்கு போட விட்டுக்கிறேன். மூஞ்செல்லாம் வெள்ளையா இருக்கு, காலை பார்த்தா கட்டுக்கரப்பா இருக்கு. அந்த கவுன் இவ்வளவு தூரம் இருக்கு. போட்டாங்களே, காலுக்கு சாக்ஸாவது போட்டிருக்கணும். இல்ல வாடகை எடுத்தவங்க சாக்ஸ் கொடுக்காம விட்டுக்கிறாங்க. நமக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி இல்லையோ அதுக்கு நேரத்தை செலவழி. இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. the world has everything. பண ஆசை இல்லாம அது எப்படி உன்னை பிரயோஜனப்படுத்திக்கணும்? Without the விசுவாசிகள் spirit of சொல்லுங்க, இது greed. ரொம்ப முக்கியமான ஆவி. இது நிறைய குடும்பத்தை கடன்ல கொண்டு போறதுக்கும் சரி, வேலை leads இல்லாம many வீட்டுல உட்கார்றதுக்கும் சரி, family to financial பிசினஸ் problems. லாஸா போனதுக்கும் சரி, இந்த பண ஆசை. சில பேருக்கு ஞானமே இருக்காது. நான் பிசினஸ் பண்றேன் இருக்க நகையெல்லாம் போட்டு Many அப்புறம் people not even have knowledge, but they'll எனக்கு go ஏமாத்தி into போயிட்ட business. பிசினஸ் எல்லாம் தோல்வி and ஆயிடுச்சு. they'll face loss. ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக பலமுறை You யோசிக்கணும். have to think 100 times ஜெபிங்க. before doing இன்னைக்கு அந்த anything. ஆவியை ஒவ்வொரு வீட்டை விட்டு துரத்தணும். சொல்லுங்க, இயேசுவே, எல்லாம் கைகளை உயர்த்தி, Raise your hands. பொல்லாத வானமண்டல சேனை என் குடும்பத்தையும் எனக்குள்ளேயும் இந்த பண ஆசை வராதபடி, Spirit of greed. இந்த பண ஆசையின் ஆவியே Spirit of greed, இப்பொழுது வெளியேறட்டும். let it be driven out. யூதாசின் ஆவியே The spirit of என் Judas, குடும்பத்தை விட்டு வெளியேறு, leave என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, my என் family, நினைவை விட்டு வெளியேறு, leave my என் thoughts, சிந்தனையை விட்டு வெளியேறு. leave my thinking. அதை எரிச்சு இதெல்லாம் பண ஆசைக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது நீ ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உன் வளர்ச்சியை கர்த்தர் நடத்துவார். தேவையில்லாத பிரச்சனையில சிக்காம கர்த்தர் பாதுகாப்பார். God